அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடுக்கியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கேரள மாநிலத்துல வணக்கம் பவித்ரா. கேரள மாநிலத்துல பாத்தீங்கன்னா தற்பொழுது பருவமழை தீவிரமடைந்திருக்குன்னு சொல்லலாம். தற்பொழுது பாத்தீங்கன்னா 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் மற்றும் மேலுள்ள 9 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்திருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று மாலை முதலே பாத்தீங்கன்னா கோட்டயம் அதே மாதிரி இடுக்கி போன்ற மாவட்டங்கள்ல வந்து கனமழை பெய்து வந்து இந்த கனமழையில பாத்தீங்கன்னா இடுக்கி பகுதியில பாத்தீங்கன்னா அடூர் மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா ரவி என்பவரது வீட்டின் மேல வந்து மண் சரிவு ஏற்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா சுமதி நிலச்சரிவுல சிக்கி புதைஞ்சிட்டாங்க. அவருடைய கணவரும் மகனும் உயிர் பிழைச்சுள்ளாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வாகமன் பகுதியில ஏற்பட்ட நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா ஒருவர் உயிரிழந்திருக்காரு. அதே மாதிரி கோட்டயத்துல இருக்கக்கூடிய ஜானி என்பவரின் வீட்டின் மேல கற்கள் சரிந்து விழுந்தல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து அவரது தாயார் மற்றும் மற்றொருவர் காணாமல் போயிருக்கார். தற்பொழுது ஜானி என்பவருடைய உடல் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 2 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கேரளா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இடுக்கி, கோட்டயம் மற்றும் பத்தனந்திட்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல இடங்கள்ல நீரில் மூழ்கி இருக்குன்னு சொல்லலாம். தற்பொழுது மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள 8 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. குறிப்பா பார்த்தீங்கன்னா வயநாடு, இடுக்கி, மலப்புரம், ஆலப்புழா மற்றும் கோழிக்கோடு, பாலக்காடு, கோட்டயம் மற்றும் பத்தனந்திட்டா மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் அனைத்து பள்ளிகளுக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் தேர்வுகளும் தற்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது பொம்பை நதியில பாத்தீங்கன்னா அதிக அளவு நீர்வரத்து உள்ளதால பாத்தீங்கன்னா தற்பொழுது பல வீடுகள்ல ராணி பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா தண்ணீர் புகுந்திருக்குன்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய மக்களை சிறிய படகின் மூலம் பாத்தீங்கன்னா தற்பொழுது மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த கனமழை காரணமா மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே தற்பொழுது கேரள அரசும் மற்றும் உள்ளூர் பஞ்சாயத்தார் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வெளியேற்றும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.